ஹாய், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு அண்டு ஸ்நாக்குக்கு வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன், அதை எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து வச்சுட்டேன் ஸ்நாக்குக்கு. அது நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. தென் பக்கத்துலேயே வந்து பருப்பு வந்து வச்சுருக்கேன், அதுவும் நல்லா குக்காக்கி வந்துருச்சு. சாம்பார் வந்து தாளிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன். தென் அதுக்கு முன்னாடியே வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரைஸை வந்து ஒரு 1/2 hour போல் வந்து ஊற வச்சுருக்கேன். மஷ்ரூமை வந்து நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கழுவி வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மசாலாவை வந்து ரெடி பண்ணணும். ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கணும். தென் இது கூடவே வந்து ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, அது கூடவே வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாமே அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் எப்போ வீட்டில் வந்து பிரியாணி செய்ய ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் ட்ரை பண்ணி செய்கிறதுனால ரைஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மெத்தடை வந்து நான் எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக வந்து நான் இதை வந்து ட்ரை பண்ணி தான் வந்து எந்த ரைஸுமே வந்து செய்வேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கணும். சூடாக்கி வந்ததுக்கப்புறம் அதில் பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், தென் அது கூடவே வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு, இது கூடவே வந்து 2 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்த நீளமாக அதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூடவே வந்து ஒரு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சி சேர்த்துக்கணும். சப்போஸ் லெமன் இல்லைன்னா நம்ம தயிர் கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்து நல்லா வந்து தக்காளி குழைய வந்து வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது வந்து ஆயிலே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடரும், தென் அது கூடவே வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடணும். மஷ்ரூம் வந்து ஆயிலே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தென் இப்போ வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருந்த ரைஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து 3 டம்ளர் ரைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து 6 கிளாஸ் வந்து வாட்டர் வந்து சேர்க்க போகிறேன். பாருங்கள், வாட்டரை சேர்த்துட்டு தென் கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இது வந்து நான் தம் போட்டு வச்சிட போகிறேன். அதுக்கு வந்து கீழே ஒரு தவா வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக வந்து இந்த கல்லை வந்து வச்சிடுறேன். இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து என்ன பண்ண போகிறேன், சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் வந்து சூடாக்கி வந்ததுக்கப்புறம் 2 லவங்கப்பூ, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கூடவே வந்து சீரகம் இதெல்லாமே வந்து சேர்த்து தென் அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இது சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தென் இது கூடவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இது ஆயிலே வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து 2 பழுத்த தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கணும். இது வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் குழைய நல்லா வெந்து வர வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இது கூடவே வந்து மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், தென் அது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள், தென் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடணும். இப்போ இது கூடவே வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்து நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து வாட்டரை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கும் போது கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டு போனால் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன்.
காம்பினேஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்தி, ரைஸு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாம்பாரும் அண்டு உப்புமா வந்து செய்ய போகிறேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. தென் இது வந்து தாளிச்சிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடும். இப்போ வந்து வீட்டு ரவையில் வந்து உப்புமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ரவையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அது கூடவே வந்து வேர்க்கடலை, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, தென் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தென் இது கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதில் போட்டு கொட்டிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்ம வேணுமானா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து கிச்சடி மாதிரி கூட செய்யலாம். பாப்பா வந்து சாப்பிட மாட்டேன், அதனால் அப்படி செய்யலை நான். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சோம்னா அது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாப்பா வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் செய்ய மாட்டேன். அவ்வளோதான், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் வந்து பாயில்டு எக்கு வச்சுட்டேன். தென் மஷ்ரூம் பிரியாணி, பாப்பாவுக்கு ஒரு பாயில்டு எக்கு, கர்டு, கேரட்டு, தென் ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அது வச்சுட்டேன். அது கூடவே வந்து மஷ்ரூம் கிரேவி, தென் பாப்பாவுக்கு வந்து வாட்டர் வச்சு லஞ்சை வந்து சூப்பராக பேக் பண்ணி முடிச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.